ஸோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அதில் தான் நம்ம வீடியோ போடுவோம். இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு படி டெவலப்ட் ஆகி ETS2, உங்களுக்கு தெரியும் ETS2னா யூரோ ட்ரக் சிமுலேட்டர், அந்த கேம்லேருந்து நம்ம வீடியோ போடுறோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஊர், நம்ம ஊர்ல கூட நம்ம எல்லாரும் வாழ்ந்த மதுரை டு மைசூர் போறோம் கைஸ். முதல் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்து நம்ம பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அடுத்தடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ரோப்ளாக்ஸ், ஸ்டம்பிள் கைஸ், இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் அப்கமிங்ல வரும். இனிமேல் தினமும் வீடியோ போடுறதுதான். சில லேப்டாப் வாங்கியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். வேணா இந்த வீடியோவில் என் லேப்டாப் ஃபோட்டோவை போடுறேன், நீ பாருங்க. இன்னும் நிறைய கேம் GTA 5 அதெல்லாம் இனிமேல் வரும். அது இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஒன்றுலாம் ஏற்றி இது பண்ணி அது பண்ணி சரி அப்புறம் உலகம் பேசாமல் நாங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டர் இன்ட்ரோ போட்டு மறக்காம, ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை சட்டணுமா? எப்பயுமே நம்ம கடவுள் நான் எல்லா சாமியும் வேண்டுவேன். எனக்கு பிடிச்ச கடவுள், எனக்கு பிடிச்சதை நான் சொல்றேன். எல்லா சாமியுமே பிடிக்கும், இருந்தாலும் நான் பிடிச்ச சாமி முருகனை வேண்டிட்டு எந்த வண்டியும் இடிக்காம கொல்லாம நீட்டா எல்லா மக்களையும் போய் சேர்த்துடணும். கடவுளை எல்லாரும் உள்ள ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏறியாச்சா? ஏன் முன்னாடி எல்லாம் இடத்த விட்டு ஏன் பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்க? முன்னாடிதான் இடம் இருக்குல்ல, யாரும் பேக்க போட்டெல்லாம் இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க. யாருடா நீங்களா? யாருடா நீங்களா? யாரு ஏன் பக்கத்துல வேற டிரைவர் சீட்டு பக்கத்துல எவ்வளவு பேக்க வைப்பானாயா? ஐயோ, வந்து எடுத்துட்டு போங்கயா. என்னங்கயா, எடுத்துட்டு போங்கயா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நல்லா முடிவு சீட் பெல்ட்டை போட்டு உட்காருங்க. இது SCTC. எப்படி கப்பல் மாதிரி போகும் வண்டி, கப்பல் மாதிரி போகும் guys. வண்டி கப்பல் மாதிரி போகும். AC கோச்சு நல்லா சொகுசா இது பண்ணிட்டு வரலாம். மேடம், உங்க பேக்கு தானே அது? எடுத்துட்டு போங்க மேடம். என்ன மேடம் நீங்க ஒழுங்கா இது பண்ணிட்டு போங்க மேடம். வண்டி எடுக்க போறோம் guys, வண்டி எடுக்க போறோம். ட்ரிப்பு அமோகமாக ஆரம்பிக்க போகிறது. ஒரு 40 பேருக்கு நான் பொறுப்பு. ஊர்ல போய் பார்த்தா நான் சேர்த்து விட. போலாம், நல்லபடியா போலாம். நல்லபடியா சேர்த்துடணும் மக்களை. ஸ்பீடு ரொம்ப வேணாம். எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கிடையாது. PTG கேமர் டிரைவர் ஆனார்னாலே வேற மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் மக்கள் உயிர் பார்த்தீங்க நம்பி 40 பேர் உள்ள இருக்காங்கன்னா ஏன் அவங்கள சேஃப்டியா போய் இறக்கி விடணும். அதுக்காக தான் நான் பார்த்து பத்திரமா நம்பி நாங்க வர நேரத்துல ரெட் கிளாஸ் இருந்தாலும் நாங்க எதுவும் பண்ண போறோம் கிடையாது. போயிட்டு வாங்க. நான் பல பேரை பார்த்தவங்க, ஐ மீன் கேம்ல, அப்படி சொல்றேன். நீ ஃபைனை போட்டுக்க, எங்களுக்கு கவலை கிடையாது. உங்ககிட்ட இல்லாத காசா? இப்படி கிரீன் சிக்னல்ல போட்டா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அண்டியடு ஒன்னும் வேலை இல்ல. அங்க யார் தெரியும்ல?
ரைட் பாரு. காய்ஸ் அடுத்து என்ன பஸ் ஓட்டலான்னு சொல்லுங்க. நம்மளுக்கு பஸ் ஐ மீன் பஸ்னா எந்த லிவரை வச்சு ஒண்ணும் இல்லை. நம்ம லைட்டா அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏத்துறேன், வண்டி லைட்டா டபக்குன்னு கீழே அடிச்சுக்கிச்சு. ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் சீட் பெல்ட்டை போட்டு உட்காந்துங்க. அப்புறம் பிடிஜி மாதிரி தான் போய் எங்கேயோ விட்டுட்டாரு, எனக்கு இதாகிடுச்சு அதாயிடுச்சு அப்படிலாம் பேசி இருக்கு. உங்களை போய் பத்திரமா சேர்க்க என் பொறுப்பு. சீட் பெல்ட் போடலன்னா நான் பொறுப்பு கிடையாது. நான் ஒண்ணு இந்த கேம் ஸ்டேரிங்ல எல்லாம் விளையாடல, கீபோர்ட்ல தான் விளையாடுறேன். கீபோர்ட்ல எல்லாம் பெர்ஃபெக்டா ஓடுறோம்னா அதுக்கு என்ன மாதிரி யாராவது பறந்து வரணும். வீட்டுக்கு கேமரா ஐயா பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. பைபாஸ் ஹைவே பிடிச்சாச்சு. இனிமே ஸ்பீடு லிமிட் தான். அடுத்த தடவை இந்த தடவை பாட்டு நான் ஏத்த மறட்டேன். அடுத்து என்னென்ன பாட்டு போடுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த தடவை பஸ் ஓட்டுறப்ப நீங்க சொல்ற பாட்டு ஃபுல்லா வச்சு ஓட்டுவோங்க, வச்சு ஓட்டுறேன். நீங்க மறக்காம சொல்லுங்க. ஆனா இந்த வண்டியில ஸ்பீடு போற மாதிரி பிரேக்கும் சூப்பரா இருக்கும். நான் பாருங்க ஸ்பீடா போய் பிடிச்சு கட்டுறேன் பாருங்க. இப்ப அப்படியே கச்சக்குச்சா சூப்பரா. ஒண்ணும் இல்ல சும்மா அடிச்சு வந்துட்டு வரப்பா இருப்பா. அவ்வளவுதான் கைஸ், ஹைவே பிடிச்சாச்சு. இனிமே சிறப்பான தரமான சம்பவம்லாம் எங்கதான் பார்க்க போறேன். அம்பிட்டு பேர் அடிச்சு அரட்டி ஓட்டிட்டு போறேன். ஸ்கேனியா வருது, இது பண்றேன். அத நான் நிறைய இது பண்ணாம ஏத்தாம வந்துட்டேன் கைஸ், அதான் எனக்கு பிரச்சனை. நாயா கூடால வர உங்கா போலான்னு நினைச்சாதையா இப்பெல்லாம் உருவாங்க. தோமே வர்றது எனக்கு. நம்ம அவ்வளவுதான் போவோம். இந்த மாதிரி கம்முனாட்டினாலதான் கைஸ் நம்ம போய் இடிக்கிறது. அதான் கோபமாகும். என் பேசஞ்சருக்குல நான் என்ன பதில் சொல்லுவேன்? கூட அடிக்க போறேன் சப்புட்டு. இனிமே நம்மள யாருமே நிறுத்த முடியாது. நம்மள யாருமே நிறுத்த. இனிமே வீடியோ குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும் கைஸ். எடிட்டரை நம்புவோம். என் பழைய எடிட்டர் வந்துட்டான். அவன் வந்து தெத்து சரிங்களா. நீ அதுக்கு நீ நினைக்க கூடாது. ஏன்னா ஏழு வயசாச்சு உனக்கு எடிட் பண்ணிருக்கா இல்ல. அவன் எடிட்டர் அவன் வந்து அது மாதிரி இன்ட்ரெஸ்ட். அதனாலதான் அவனை நம்பி நம்மளுக்கு பொறுப்பை கொடுக்கணும். சும்மா கப்பல் மாதிரி பறக்க போகுது இனிமேதான். இதெல்லாம் என்ன ஸ்பீடு 150 தொடரும். நம்ம அங்க மைசூர் போறவங்களோ 150 தொடரும். அவ்வளவுதான் 130, அவ்வளவுதான் 135, அவ்வளவுதான் அடிச்சு ஏத்துடலாம். அவ்வளவுதான். நம்ம பாருங்க வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு பாருங்க. ஸ்பீடு குறைய கூடாது. நம்மதான் பாரு ஒருத்தரும் எப்படி ஓவர் டேக் பண்ணிட்டு போற பாருங்க. நம்மதான் கைஸ். கூட பிரேக் அட் கேச்சுருவாங்க நினைச்சேன். BMW விட்டேன். ஸ்கேன் ஆயிட்டு எந்த வண்டியா முந்த முடியுமா முடியுமா? கைஸ் அடுத்து என்ன பஸ் லீவரை வச்சு ஓட்டலாம்னு. இப்ப நம்ம ஊர் சிடிசி நம்ம பஸ் ஓட்டுற எல்லாரும் வெள்ளை கலர் பார்த்துருப்பீங்க, பச்சை கலர் அவ்வளவா பார்த்துருக்க மாட்டீங்க. அது எங்கேயாவது ஊருக்கு போறப்ப பஸ் ஸ்டாப்ல இருக்கும் பார்த்துருப்பீங்க.
பஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பின்னாடி. இப்போ அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி டிரைவர் இருக்கிறதுனாலதான் ஆக்சிடென்ட் அதெல்லாம் நடக்குது. ஃபுல் பெட்ரோல் யாரு அதே மாதிரி சொல்லிக்கிறேன், வண்டி எங்கேயுமே நிக்காது, பாத்ரூம் வருது, உற்சாகம் வருது, ஆய் வருதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. ஒரு வழியில கடையில நிக்கும் 10 நிமிஷம் அங்க போய்க்கிறலாம். ஏன்னா வண்டி இப்பதான் எடுத்துருக்கிறது, அதுக்குள்ளேயும் ஆய் வருது கீ வருது அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது சரிங்களா. இப்பதான் ஊரை விட்டு வெளில வந்துருக்கு. ஓரம் கொஞ்ச நேரம் அடக்கிட்டு உட்கார மாட்டேன். சார் ஒன்றும் இல்லை சார், ரெண்டு அண்ணன் நான் பேசிட்டேன் ஒன்றும் இல்லை, நீ ஃபைனிங் போட்டுறாதீங்களா. ஏமா உன்கிட்ட பேசிட்டு போய் காரை போய் டிஸ்டர்ப் பார்ப்பேன். என்னமா நீ போமா, நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டேன்மா, நீ போமா, நீ போய் உட்காருமா, நான் நிப்பாட்டுறேன் போமா. அவன் ஒன்றும் போடுமா, நம்ம போடும் இன்னும் 600 கிலோமீட்டர் போடுமா நம்ம. ஆமா நீ வேற மைசூர்மா, இதெல்லாம் பக்கத்து ஏரியாவா, திரும்புனே நிப்பாட்டுற எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸா. ஆமா உட்காருமா, நான் நிப்பாட்டுறேமா, உட்காருமா. இன்னும் நம்ம போடுமா 500 கிலோமீட்டர் கிட்ட போடுமா, 500 கிலோமீட்டர் போகணும், உட்காருமா. அதுக்குள்ளேயும் பாத்ரூம் வீட்லயே போயிட்டு வர மாட்டீங்களா, இல்ல பஸ் ஸ்டாப்ல இருக்கா அவ்வளவு பாத்ரூம் கீழே வச்சிருக்காங்க. இதாங்க பேசஞ்சர்கிட்ட பிரச்சனை. எல்லா பேசஞ்சரும் சொல்ல முடியாது, ஒரு 2 பேசஞ்சர் ஒரு பஸ்ஸும் இப்படி வந்துடுறாங்க. மறக்காம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். ஏன்னா உங்களுக்காக தான் நான் விளாண்டு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதுக்கு ஒரு எடிட்டரை வச்சு வீடியோ போடுறேன். 306 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சந்தோஷம் தான், நான் ஹாப்பி. 300 தொட்டாச்சு, 300 தாண்டியாச்சு. 300க்கு மேல் நம்ம டிராவல் பண்ணணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து. அந்த 300 பேருக்கு, நான் 306 பேருக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என் வீடியோ பிடிச்சி போய் 306 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி நன்றி நன்றி. உங்களுக்காகவே இனிமேல் நான் வீடியோ போடுறேன். இன்னும் நம்ம இந்த 300 ஃபேமிலி 300 பேர் இன்னும் பெரிய ஃபேமிலியா மாறணும், இது நான் வேண்டிக்கிறேன். உங்க கையில தான் இருக்கு. இப்ப சொல்றேன் கைஸ், இப்ப நம்ம யாருமே இடிக்காம போறேன். டிடிஜி கேமர் பஸ் சிமுலேட்டர்ல இன்டர்நேஷனல் டிரைவர், அதுல பாருங்க எல்லாம் ரோலா ஓட்டி இருப்பேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆன்மல யாரும் பயப்படாதீங்க, சைடு நான் கம்பி கீழே யாரும் உடச்சு போட்டு வச்சிருந்தாங்க, அது மேல ஏத்துனேன். அது லைட்டா ஸ்பீடு ஆயிடுச்சு. யாரும் பயப்படாதீங்க, ஒண்ணுமே இல்லை ஐஸ், ஒண்ணுமே இல்லை. நம்மளாம் நீட்டா எல்லாம் ஓட்டுவோம், ஸ்ட்ரீட்டா நம்ம ஓட்டுவோம். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு ஸ்டம்பிள் கைஸ் போடுறேன் கைஸ். ஸ்டம்பிள் கைஸ், ரோப்ளாக்ஸ், நிறைய கேம் இருக்கு. உங்க கூட விளையாண்டுட்டா உங்க ஏதாவது கேம் சொல்லுங்க, அந்த கேம் கூட விளையாண்டு போடுறேன். தயவு செய்து அது ஆர்ஆர் கேமா இருக்கிற மாதிரி பாருங்க, ஃப்ரீ கேமா இருக்கிற மாதிரி பாருங்க கைஸ். ஏன்னா என் கேமுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது, இந்த கேம் எனக்கு பிடிக்கும். அடுத்து ஒன்று ஒரே ஒரு கேம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அது GTA 5. ஏன்னா அது மை ஃபேவரட் கேம். ஏன்னா அது விலை இப்போ ஏற்றிட்டாங்க, இல்லைன்னா நான் அதைத்தான் ஏற்றிடுவேன். அதைத்தான் காசு கொடுத்து வாங்கிப்பேன். மனசாட்சி இல்லாமல் 2500 பண்ணிட்டாங்க.
இந்த கேம் வந்து நான் 230க்கு வாங்க. ஆமா 230 230 வாங்க. இப்போ வர இந்த கேம் வச்சு எதுவும் தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி வீட்டுல இல்லட்டியா அத்து போயா கருக்கறா ஃபர்ஸ்ட் டைம் கார் தெரியல. யார் பஸ்க்குள்ள உட்காந்து யார் ஓட்டுறா, யார் பஸ் இது என்ன பஸ்ன்னு தெரியல. வந்துருப்பாப்லையா போங்க சார். மழை பெய்ய நல்லதுதான், இல்லைன்னு இல்லை, அதுக்கு தப்பா நினைச்சிருக்கேன். ஸ்டேரிங் இருந்தா நல்லா ஓட்டலாம். பஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல கீபோர்டு. பாருங்க ஸ்டேரிங் டக்கு டக்குன்னு வேற திருப்பி தெரிய மாட்டேங்குது. நைட்டு நேரத்துல நம்ம பஸ்ஸை பாருங்க சும்மா அப்படியே இன்னும் லைட்டு ஹெட்லைட் போட்டோன்னு ரோடுக்கே நம்ம தான் வெளிச்சு தர மாதிரி இப்படி மின்னுங்க. லைட்டு சும்மா பக்காவா இருக்கும். அந்த மாதிரி செட்டப் நைட்டுக்குலாம். நம்ம தான் ஓவர் டேக்கே பாருங்க. பின்னாடி லைட்லாம் வச்சுருக்கீங்க. பிரேக் எல்லாம் முடிச்சிடலாம் ஓட்டல. சைடு மிரரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வண்டி 10 நிமிஷம் நிற்கும். வண்டி 10 நிமிஷம் நிற்கும். போய் டீ குடிக்கிறேன், டீ குடிச்சிட்டு வாங்க. பாத்ரூம் போறேன், பாத்ரூம் போயிட்டு வாங்க. அப்புறம் வண்டி எங்கேயும் நிற்காது. மைசூர் தான் வண்டி எடுக்க போறேன். அதெல்லாம் வந்தாச்சுல, அவ்வளவுதான். வண்டி எடுத்தாச்சு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா மைசூர் தான். இங்கே நிப்பாட்ட மாட்டேன், எங்கேயும் நிப்பாட்ட மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா மைசூர் தான். ஒரு போய் நிம்மதியா தூக்கிட்டு வாங்க. போட்டோம் அடிச்சு போட்டோம். ஒண்ணுல கைஸ் ஒண்ணுல ஆக்சிடென்ட் இல்ல. யாரும் பயப்படாதீங்க, பயப்பட தேவையில்லை. பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. லைட்டா ஸ்பீட் பிரேக்கர் தான், ஸ்பீடு பிரேக்கர் தான். பயப்படாதீங்க. தூங்க. ரைட்டா மைசூர்ல தான் போய் முடிக்கணும். பாருங்க கைஸ், இந்த சைட்ல எல்லாம் லைட் தெரியுதுல, எல்லாம் நம்ம லைட்டு தான், நம்ம ஹெட் லைட் தான் தெரியுது கைஸ். இருப்பா விட்டே நம்ம மைசூர் வர டிராவல் சரிங்களா. நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த சன்ப்ரூஃப் கண்ணாடி அது போட்டோட எப்படி பல தெரியும். பின்னாடி வர வண்டியில இருந்து ரோடு வர சொல்லி இருக்குது. வண்டி இப்பதான் பறக்க போகுது.
ராத்திரி போய் என்றலாம் ராத்திரி சென்டர்லாம் போய் 3 நேரத்தில் போயிடலாம் கைஸ். 3 மணி நேரம் தான், 3.5 மணி நேரம், 3 மணி நேரம் தான். இஷ்டத்தோட விட மாட்டாங்கல்ல. நம்ம ஹெட்லைட்டு தான் ஊருக்கே வெளிச்சம் காட்டுது. பார்த்துக்கலாம், அப்படிலாம் பார்த்துக்கலாம். முன்னாடி ரெட் லைட்டு, முன்னாடி ஒயிட் லைட்டு, வண்டி கப்பல் மாதிரி இருக்கே. நம்மதான் ஊருக்கே வெளிச்சம் சொல்ல, ஊர் டாப்ப நாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. யார் நம்மதான் ஹெட்லைட்டு. வீட்டுல விட்டு விட்டாயா? நான் யார் வீட்டுல விட்டு விட்டேன்? அடுத்து போனேன் நானே, நீ வீட்டுல விட்டு விட்டேன். ஒன் 45 போடு 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 போடு. 146 150 வந்துடும். ஓ 146 போச்சு. 4 தானே. ஓ ஏன்னா தெரியல, யார் நடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டேங்குது. ரைஸ் பண்ணலாம். திருப்பூர் லைட்டா ஸ்பீடா போனாங்கல்ல, இதாயிடுச்சு. போட்டோ போட்டோ ஒண்ணு பிரச்சனை கிடையாது, ஒண்ணுதான் கிடையாது. சொல்லலாம் ட்ரெயின் எல்லாம் நான் என்ன சொல்லல, நான் கரெக்டா நான் கூட பார்த்து கரெக்டா தான் விட்டுறேன். நம்ம அடிக்க கூட நினைச்சாலும் காட்டாங்க ட்ரெயின் அதில் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துக்கணும். இங்கே எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படி சண்டைக்கு போகும். இடிக்க நான் அடிக்கவே சொல்லுங்களேன். ஏன்னா கண்ட்ரோல் சரியா அவருடைய கஷ்டமா திரும்ப இருக்கு. நான் பெர்ஃபெக்டா ஸ்பீடா திருப்பிட்டு இருக்குல்ல வரேன்னா ஒரு வரணும் அவரே தரணும். கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி ஒரு தூரம் பேசஞ்சரை பார்த்து பத்திரமா வராருன்னா இது பண்ணும். நம்ம வண்டியில ஆக்சிடென்ட் ஆகுது. பக்கத்துல லாரி போச்சு, கவுந்துருச்சாங்க. நம்ம பிடிக்கலாம். எனக்கு ஒன்றும் நான் ரிமோட் ஏற்றணும். அது எப்படி ஏற்றது தெரிஞ்சு கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். வண்டிக்கெல்லாம் டேமேஜ் ஆகாது, நல்ல லிவரி, அப்புறம் டிராஃபிக் மோடு, பாசஞ்சர் மோடு, அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். நான் ஏற்றி கவர்ல பின் பண்ணுங்க எப்படி ஏற்றுறது, எதுல ஏற்றுறது.
ஏமா என்னமா இப்ப வேணாமா நான் பாத்ரூமுக்கு போய் நிப்பாட்டினேன், திரும்ப வேணா பாத்ரூம் வருதுன்றேன். என்னமா லூஸ் மோஷன் எல்லாம் இருந்தா அப்படியேமா ஏறுறீங்க? நான் குற்றம் இல்லைல்ல, எங்கேயும் நிக்காதுன்னு சொல்லியாச்சு. அப்படினாலும் ஒரு 10 நிமிஷம் டிவி பண்ணிட்டேன். பொறுமையா உட்காந்து போயிட்டு வந்தாலும் நேரம் போயிருந்துருக்கலாம். பாத்திரம் ஈத்தனை போட்டு இருக்கியா இல்லையாமா? பாத்திரம் லூஸ் மோஷனுக்கு ஆமா. நீ அடுத்த நம்ம எந்த ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த தடவைலாம் நல்லா சூப்பரா விட்ட டைஸ் கன்ஃபார்ம். ஒன்னுல ஸ்பீடு பிரேக்கர் இப்போ நிஜமா ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துருப்பீங்க. வீடியோல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஒரு கலர்ல ஸ்பீடு பிரேக்கர் வந்துச்சு ஈட்டாப்ல. ஸ்பீட் பிரேக்கர் இல்ல, நான் பாருங்க ஸ்பீடு பிரேக்கர் வந்து கண்ட்ரோல் பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த போலீஸ்கார் சார் எல்லாம் ரெடியா இருக்கு. 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. என்ன சுக்குது டிரைவர்? டேமேஜ் வாங்க. இதெல்லாம் வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது மூணு வீடு இருந்தா நிறைய பேர் பார்த்துருக்கேன். மூணு வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல வந்தாச்சு, ஸ்கூல்ல வந்தாச்சு. எல்லாம் ரெடியா இருந்துருக்கோம். அவங்க பெட்டி அடிக்கலாம் எடுத்துட்டு நானே கண்ட்ரோல் இல்லாம ஓட்டுறேன். பக்கத்துல இருந்து சர்வீஸ் பண்ற இடம் இருக்கு, சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அவங்கள வசதியா சொன்னல, நான் சர்வீஸ் பண்ண போறேன். வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். 8 மணிக்கு ரெடி அப்படியே பெட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்கும். அந்த வண்டி சர்வீஸுக்கு கொடுப்பாங்க. 10 நிமிஷம் தான். அதுவே பாத்ரூம் போறவங்க விட்டுவாங்க. பாத்ரூம் போறவங்க விட்டாங்க, பாத்ரூம் போறவங்க விட்டாங்க. The next day. மூணு பேர் ஏறு. கக்கூஸ் போனவன், ஆய் போனவன், வடை சாப்பிட போனவன், டீ குடிக்க போனவன், ஒன்றுக்கு போனவன், 50 பேர் ஏறு சீக்கிரம் ஏறு. மெயினா உணர்த்தேன் விட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். பஸ் ஸ்டாப்பே கிட்ட வரப்போகுது. இது பண்ணவுடனே இது பண்ணிட்டு வண்டி எடுக்க போறேன். रिवर्स पर रिवर्स पर यार पर रिवर्स पर बोटा
ஆட்டோ 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 ஒரே ஒரே சொன்னாச்சு கை சொன்னாச்சு யாரு அதான் கரெக்டா சொன்ன டயத்துல வந்து இப்படி போயிடுச்சு நம்மளோட டைம் தான் பெர்ஃபெக்டா கரெக்டா வந்து அப்படியே இறக்கி விட்டுரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் இதுக்குமே பல டிடிஎஸ் 2ல இருந்து வீடியோ வரும். அப்பதான் இன்னும் நான் நிறைய எங்களை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நானும் கொஞ்சம் அப்டேட் ஆகி வரேன். ஓகேவா? இதுல நிறைய இன்னும் நான் பெஸ்ட் டிரைவரா மாறி இன்னும் இதோட கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி வரேன் கைஸ். அங்க லைட்டா கண்ட்ரோல் இதில் அதனால உங்களுக்கு இதாக தான் தெரியுது. அதனால அடுத்த தடவை ஒன்றும் இதோட சூப்பரா டேமேஜ் இமேஜ் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் ஆட் போட்டு மோட் போட்டு எல்லாம் வரேன் கைஸ். இதோட விடைபெறுகிறேன். உங்கள் பிடிஜி கேமர். நன்றி, வணக்கம்.